மதுரையில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு முன்பாகவே தமிழகத்தில் புதிய கூட்டணி அமைப்பது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தாவேகா முதல் மாநாட்டில் தனது தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு வழங்கப்படும் என்றும் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணிக்காக தாவேகாவை நேரடியாக அணுகவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி முயற்சி மேற்கொண்டாலும் தன் தலைமையில்தான் கூட்டணி எனவும் பாஜகவிற்கு அதில் இடமில்லை எனவும் விஜய் உறுதியாக இருந்ததால் அந்த முயற்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அக்கட்சி பிடிகொடுக்காமல் நழுவி வருகிறது. அடுத்ததாக காங்கிரசுடன் கூட்டணி சேர தாவேகா திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டு விஜய் தரப்பில் தகவல் அனுப்பப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. திமுகவை மறைமுகமாக எதிர்க்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் உதவிக்கரமும் இதற்காக நீட்டியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது திமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் சென்னையில் உள்ள தனது நண்பர் வீட்டில் வைத்து விஜயை சந்தித்து 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் விஜய் சில நிமிடங்கள் மொபைல் போனில் பேசியதாகவும் கூட செய்திகள் உலா வருகின்றன. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் மற்ற கட்சிகள் நம்மை தேடி வரும் என்றும் இந்த தகவலை ராகுல் காந்தியிடம் எடுத்து கூறுமாறும் கார்கேவிடம் விஜய் கேட்டுக்கொண்டார் என்றும் அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். விரைவில் ராகுல் காந்தியுடனான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அந்த நபர் விஜய்க்கு உறுதி அளித்திருப்பதாகவும் தாவேகா கட்சியினர் தெரிவித்துள்ளனர்.